வணக்கம் and welcome to the show FF Times with Nadia and நான் உங்கள் விஜய் ஹரி. சரி நம்ம டெய்லி வந்து அப்டேட்ஸ் ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து நீங்க கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அந்த படத்தை பற்றி தான் ஒரு அப்டேட். என்ன அடுத்த போஸ்டர் ஏதாவது விட போறாங்களா? போஸ்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டாங்க. என்னென்ன ரோலில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து இந்த படத்தில் கேஸ்டாக இருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேமலு படம் மூலயமா உலகம் பூரா பிரபலமானவர் நாஸ்லன் நெல்சன் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாஸ்லன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அவர் வந்து நம்ம குட் பேட் அக்லியில் கேஸ்டாக இருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான ரோல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முக்கியமான ரோல் தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து என்ன ரோல் அப்படின்றது தெரியல. ஒரு பையனா இல்லை வந்து அந்த கேங்ல வர ஒரு ஆளா அப்படின்றதுலாம் தெரில. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஆக்டர் சுனில் அவருமே வந்து இந்த படத்தில் கேஸ்ட் ஆக போறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் நிறைய பேர் ஆமாம் பேன் இண்டியா படம்ல எல்லா ஸ்டேட்லேருந்துமே யாரோ ஒருத்தர் அப்படி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினா யார் நடிக்க போறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சில பேர்லாம் அடிபட்டுச்சு. அதில் முக்கியமாக கீர்த்தி சுரேஷ் தான் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றதுலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்தை வேற மாதிரி இப்போ அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு மார்க்காண்டி தான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி. இப்போ குட் பேட் அக்லியே எந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக தரப்போறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா STR48 அந்த படத்தோட அப்டேட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு வந்து இதுல டபுள் ஆக்ஷன் நடிக்கிறாருன்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். எஸ், ஃபீமேல் லீட் ரோல் வந்து நம்ம ஜான்விக் அப்புறம் கைரா அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கன்ஃபார்மா என்னன்னு இப்போ வரைக்கும் சரியா தெரியல. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நடக்குமா நடக்கலையான்னு கன்ஃபார்மா சொல்லல. நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. எஸ், இன்னும் ஒரு ரெண்டு முக்கியமான ஆக்டர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகுறாங்க தெரியுமா? யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் ராஜ் அண்ட் சமுத்திரக்கனி இவங்க ரெண்டு பேர் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பிரகாஷ் ராஜ் சமுத்திரக்கனியா? எஸ், ரெண்டு பேரும் வந்து நம்ம கோலிவுட்ல ஃபுல்லா தெலுங்கு போயிட்டாரு நினைச்சேன். தமிழ்ல நடிகராரா? சரி ரைட். என்னதான் வந்து தெலுங்குல போனாலும் தமிழ் சைடு வராமல இருப்பாரா? சரி, நம்ம சமுத்திரக்கனி வராரு. ஆனா போலீஸ் கேரக்டரா தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காரு. பட் இதுல என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. ஸோ வந்து பார்க்கலாம், ரெண்டு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்துல இன்வால்வ் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா 44 அந்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான். என்ன அப்டேட் எடுத்துருக்கு என்ன அப்படின்னா நேத்தே நம்ம பேசிட்டோம். அந்த மாதிரி வந்து அந்தமான்ல வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு, அங்கதான் ஷூட் போக போறாங்க அப்படின்லாம். இப்போ அந்தமான்ல அங்க வந்து பயங்கரமா சிட் ஒர்க் போயிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு மேக்கிங் வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சூர்யா சாரோட போட்டோ வந்து ஒன்று லீக் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏதோ கோயில்ல வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ. ஆனா வந்து சரியா லுக் என்ன அப்படின்றது தெரியல. அந்த லுக்கு தான் நம்ம சூர்யா 44க்கான லுக்கா அப்படின்றதுன்னு தெரியல. இனிமேல் தான் கிளம்பி போறாங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அங்க ஷூட்டிங் படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பூஜை போடுவாங்கன்னுவாங்கல, அந்த மாதிரி இவர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போறார் போல. தெரியல அவருக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் அப்படின்றது தெரியல. ஆனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் மேல தான் வந்து ஷூட்டிங் போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன மாதிரியான தகவல் வந்துச்சு அப்படின்னா அந்தமான்ல ஃபுல்லா லைவ் லொகேஷன் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா செட் ஒர்க்னு நினைச்சேன். ஆனா அந்தமான்ல இருந்தே ஃபுல்லாவே செட் ஒர்க்கான ஒரு படம் அப்படின்ற போது இந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்றது தெரியல. இன்னும் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றது சொல்ல. பூஜா ஹெக்டே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அபிஷியலா எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்ஸ் அந்த படத்துல இருந்து எனக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆமா, நம்ம ராகவா லாரன்ஸ் நடிகரார் அந்த படத்துல. எஸ், இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டிங் நம்ம லோகேஷ் கனகராஜ் தெரியும். அவரோட ரைட்டிங்ல பாக்கியராஜ் கண்ணன் அவர் வந்து டைரக்ஷன் பண்றாருன்னு தெரியும். என்ன இதுல அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து கேமியோ ரோல் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்தையும் கேமியோ அப்படின்ற போது எப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து சூர்யா வச்சு டைரக்ட் பண்ண போறாரு அதுதான் எனக்கே தெரியல. ஏன்னா வந்து ரோலெக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து விக்ரம்ல வச்சாரு. இதுல வந்து கேமியோ. சோ வந்து பார்க்கலாம், கண்டிப்பா பண்ணாமலாம் இருக்க மாட்டாரு, பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம ரோலெக்ஸுக்கு தனியா ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா எப்போ பண்ண போறாரு அப்படின்றது தான் தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல வந்து சூர்யா சார் வந்து கேமியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மக்கள் கிட்ட எப்படி ரீச் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தனுஷ் சார் அவரை பத்தின ஒரு அப்டேட் தான். என்ன ராயனா இல்ல அது குபேராவா இல்ல நிலவுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து பாலிவுட் தேரே எஸ்கிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ண போறதா வந்து ஒரு 3 மாசம் இருக்கும் 4 மாசம் இருக்கும். அந்த டைட்டில் டீசர் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து யாருன்னா நம்ம ராஞ்சனா டைரக்டர் அவரே தான் பண்றாரு. யாருமா தான் மியூசிக், அந்த பழைய பேக்ரவுண்ட் ஸ்கோரையுமே வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டீசர்ல. இப்போ இந்த படத்துக்கு அடுத்து போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா இப்போ வந்து குபேரா அப்படின்ற படத்துல கரண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய படம் வந்து
இருக்கு அவருக்கு. ராயன் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த படத்துக்கு போறதா சொல்றாங்க தேரே இஸ்க் மேனுக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இல்ல நவம்பருக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த இடம்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஏதோ வாரணாசி உத்தரப்பிரதேஷ் அந்த பேக்ட்ராப்ல வந்து படம் எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ராஞ்சனாவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு காசி அந்த செட்டப்ல எடுத்த படம் இல்லையா, இதுவும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஏர்ஃபோர்ஸ் அந்த பேக்ட்ராப்ல உள்ள ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற சொல்றாங்க. உடனே வந்து நெடுமாறன் அப்படிலாம் யோசிக்காதீங்க, இது வேற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். ஹீரோயின் யார் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்களா? கீரா அத்வானி அவங்க தான் பண்ண போறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சோனம் கபூர் பண்ணியிருந்தாங்க, இப்போ கீரா அத்வானி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதோட தொடர்ச்சி கிடையாது, ஏன்னா அதுல இறந்துருவாரு. இது ஒரு வேற மாதிரியான ஒரு கதைக்கிழமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ ஓகே, பார்க்கலாம் தேரே இஸ்க் மேன் ராஞ்சனாவோட பீட் பண்ணி வருமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 ஆடியோ லான்ச் நாளைக்கு 6 மணிக்கு நேரு ஸ்டேடியம்ல வைக்க போறாங்க. ஆமா, அது ஏற்கனவே வந்து அந்த பாட்லயே செகண்ட் சிங்கிள்லயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க அப்படியே பரபரப்பா அப்படியே வேலை போயிட்டு இருக்கு. அங்க யார் யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராம் சரண் வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு படம் இருக்கு இல்லையா, நம்ம சங்கர் சார் வந்து அங்க போய் இயக்கி இருக்காரு. நம்ம கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரி அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக கூட இங்க வரலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சங்கர் சாரோட படம் தானே இந்தியன் 2, கேம் சேஞ்சரும் அவரது தான், அதனால அப்படியே அவரை கூப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரஜினி சார் அவரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் கமல் அவரும் இணை பிரியாத நண்பர்கள், அதனால வாழ்த்துறதுக்காக கூட நம்ம ரஜினி சார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேர்லாம் சொல்றாங்க யார் யார் நின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்ம கமல் சார் வந்து ஸ்டேஜில் என்ன பேச போறாரு அப்படின்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருடன் அண்ட் ஹிட் லிஸ்ட். ஆமா, கருடன் வந்து துரை செந்தில்குமார் அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. நம்ம வெற்றிமாறன் ஸ்டோரி, நம்ம சூரி, உன்னி முகுந்தன், சசிகுமார் அவங்க நடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு மக்களோட வரவேற்பு பயங்கரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று ப்ரெஸ் ஷோலையுமே பல ப்ரெஸ்லாம் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கு படம், வெற்றிமாறன் ஸ்டோரினால, ஸ்கிரீன் பிளேனால, நம்ம துரை செந்தில்குமார் டைரக்ஷனால, நம்ம சூரி நடிப்புனால பயங்கரமா இருக்கு அப்படின்றலாம் சொல்லிட்டு ஆமா, நான் கட் அவுட்லாம் வச்சு பாலாபிஷேகம்லாம் பண்றாங்க. ஆமா, அவர் அப்படியே ஹீரோவா அடுத்து வலம் வந்துட்டு இருக்காரு. அவரும் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டாரு, நான் வந்து கதையை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி நான் அப்படியே போகலான்னு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் அந்த காமெடி சூரியை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் இப்போதைக்கு நடிக்கிறத நிப்பாட்டியிருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் அந்த மாதிரியான ரோலையும் அவர் நடிப்பார் அப்படின்றத எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹிட்லிஸ்ட் படமே வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ப்ரொமோஷனே வந்து நம்ம விஜய் சார் அப்புறம் ரஜினி சார் எல்லாத்தையுமே அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த 2 படத்தில் நீங்கள் எந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் வந்தாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் அவங்களோட லாக்டவுன் படம் வந்து இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது என்னன்னா ரிலீஸ்க்கு தான் வெயிட் பண்றாங்க. சோ ரிலீஸ் டேட் சொல்லல, ஆனா ஜூன்ல விட போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படியே ஃபீமேல் லீட் ரோலா அப்படியே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த படத்தை வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைகா அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இவங்க தான் வந்து மெயின் ரோலா பண்றாங்க போல. சோ இந்த படம் வந்து மக்கள் கிட்ட எப்படி ரீச் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி வந்து நீங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஃப்ரைடே ஃபேக்ஸ் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இவங்கள பத்தின அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த அப்டேட்ஸ் சேகரிச்சு கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து கொடுக்குறோம். until then உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் விஜய் ஹரி. நான் உங்க விஜய் நத்யா. Thank you.